அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிறைய நான் கடன் பட்டுட்டேங்க. ஆனால் என்னால் கட்டிட்டு வெளியே வர முடியல. அந்த கடன் பிரச்சனையில் சிக்கிட்டு நாங்கள் தவிக்கிறோம். எவ்வளவு சம்பாதிச்சாலுமே அந்த கடனை எங்களால் கட்ட முடியல. அந்த அளவுக்கு எங்களுக்கு சம்பாதனை வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சில ஆன்மீக குறிப்புகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதில் உங்களுக்கு எது உங்களுக்கு பின்பற்ற முடியுமோ நீங்கள் அதை பின்பற்றி பாருங்கள். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது தீரும். இப்போ கடன் ரொம்ப அதிகரிச்சிச்சு அப்படின்னா விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் அப்படிங்கிறது குறையும். இப்போ பூஜை நேரத்தில் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா தினமும் காலையில் சூரிய உதயத்தின் போது நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துகிட்டு அதில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. சூரியனை நீங்கள் நமஸ்காரம் செஞ்சுக்கோங்க. இதனால் உங்களுக்கு நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கிறதோடு இல்லாத அந்த பணப்பிரச்சனை அப்படிங்கிறது கட்டாயம் தீருங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன படிகார கல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே சிவப்பு குங்குமத்தை நீங்கள் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஒரு வெற்றிலைக்குள்ளே வச்சு சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு அரச மரம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே நீங்கள் வச்சுடுங்க. இந்த பரிகாரம் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வரத்துக்கு உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி பிரியாணிக்கு சமைக்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பிரிஞ்சி இலை இருக்குது இல்லைங்களா, இதை வச்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த ஒரு ஓட்டையும் கிழிச்சலும் இல்லாமல் ஒரு நல்ல பிரியாணி இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை நிற பேனா எடுத்துட்டு உங்களுடைய கடன் தொகையையும் உங்கள் கடன் சீக்கிரமாக அடையணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் இப்போ கடன் வாங்கினீங்க இல்லைங்களா, அந்த நபரோடைய பேரையும் நீங்கள் அதிலே எழுதிருங்க. அவருக்கு நாங்கள் சீக்கிரமாக அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த பிரிஞ்ச் இலையில் எழுதிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த இரவு ஒரு 11 மணி 11 நிமிஷம் ஆணுச்சு அப்படிங்கும் பொழுது அந்த பிரியாணி இலையை உங்களுடைய தலையை நீங்கள் 11 முறை சுற்றி அந்த விளக்கில் நீங்கள் எரிச்சிடுங்க. இப்படி நீங்கள் எரிக்கும்போது நீங்கள் மனசுக்குள்ளே கடனை அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் 11 முறை சொல்லிக்கிட்டே இந்த பிரியாணி இலையை நீங்கள் 11 முறை சுற்றி அந்த தீபத்தில் நீங்கள் எரிச்சிடுங்க. இப்படி எரித்து முடிச்சுட்டு அந்த சாம்பலை நீங்கள் கால்படாத இடத்துல கொட்டி விட்டுட்டு நீங்கள் தண்ணீரை ஊற்றி விட்டுடுங்க. இந்த பரிகாரம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது சீக்கிரமாக உங்களுடைய கடன் அப்படிங்கிறத அடையிறதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளெருக்கன் இலை ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த எருக்கன் இலையை நீங்கள் மஞ்சள் தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு சிவப்பு நிற மைப்பேனா இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் உங்களுடைய கடன் தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் எழுதிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சாம்பிராணி கரண்டி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த இலையை நீங்கள் அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே வேப்பெண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் 2 சொட்டு விட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு உங்கள் வீட்டோடைய நிலைவாசலுக்கு வெளியே கொண்டுட்டு போய் வச்சு நீங்கள் அந்த இலையை நீங்கள் எரிச்சிடுங்க. இப்படி எரிக்கும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை சீக்கிரமாக தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எரிச்சிடுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். கடன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம இந்த பரிகாரத்தெல்லாம் செய்கிறதுனால மட்டும் நம்மளுடைய கடன் அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் அடையாது. அதுக்குண்டான முயற்சியையும் நீங்கள் மேற்கொண்டு அந்த கடனை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு உண்டான வழி நீங்கள் தேடிட்டீங்க அப்படிங்கும் பொழுது இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம், நல்லதே நடக்கும். நன்றி.